இறைவன் சிவபெருமான், அவருடைய அருளுக்கு பேரே பார்வதி சக்தி. அவளை வணங்கினால் என்ன கிடைக்கணும்? அருள் கிடைக்கணும் இல்லையா? அப்ப அந்த அருள் எந்த ஃபார்ம்ல இருக்கும், எப்படி இருக்கும்? அந்த அருள் தான் முருகன் அப்படின்றது. சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் முருகனுடைய அந்த திருவுருவச் சிலையிலேயே சென்று ஜோதியாக கலந்தவர். ஆனா அவர் உண்மையில் யார் என்றால், அந்த முருகனுடைய கருணையினால், பெரும் கருணையினால் இன்று திருப்போரூர் முருகன் போனாலே விஷயம் தெரிந்தவர்கள் அந்த ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளையும் தரிசனம் செய்துவிட்டு வருகிறார். அதுலேயும் ஆடி கிருத்திகை அப்படின்றது மிக மிக விசேஷமானது. முருகன்னாலே கிருத்திகை விசேஷம், செவ்வாய் கூடுதல் விசேஷம். அதனால திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் செவ்வாய் தோஷத்தால் அது தடைப்பட்டு இருந்தால் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். நமக்கு பிடிப்புன்னு இருக்கும் இல்லையா, விருப்பம், அதுல இருந்து குறையணும். டிட்டாச்மெண்ட்ன்றது தானே உண்மையான பக்தி. அதனால ஆடி கிருத்திகை என்று உப்பில்லாமல் விரதம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடி கிருத்திகை என்று நாம் முருகப்பெருமானுடைய திருவடியில் வைக்கும் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆடி கிருத்திகை அப்படின்ற முருகப்பெருமானுடைய வைபவம். இந்த வருடம் ஜூலை 30 ஆடி கிருத்திகை. ஆடி என்பதே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்குரிய மாதம். இங்கே எப்படிப்பா முருகர் வந்துட்டாரு அந்த கேள்வி இருக்குல்ல. சிதம்பர சுவாமிகள் அப்படின்னு ஏது பிழை செய்தாலும் என்னை நீ பொறுத்து கொண்டு தீது புரியாமல் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கந்தசுவாமி திருப்போரூர் முருகனை பாடிய சிதம்பர சுவாமிகளை பற்றிய ஒரு விஷயத்தை சொன்னா, அதனால தான் இந்த மாதம் முருகருக்கு கூட தொடர்பான்னு தெரிஞ்சிடும். இறைவன் சிவபெருமான், அவருடைய அருளுக்கு பேரே பார்வதி சக்தி. அவளை வணங்கினால் என்ன கிடைக்கணும்? அருள் கிடைக்கணும் இல்லையா? அப்ப அந்த அருள் எந்த ஃபார்ம்ல இருக்கும், எப்படி இருக்கும்? அந்த அருள் தான் முருகன் அப்படின்றதே. அந்த முருகன் என்ற அருள் நமக்கு அம்பிகையால் கிடைக்கும். ரொம்ப அழகா ஒரு மயிலை பற்றிய பாடல் ஒன்று. அதாவது, ஆடுமயிலே நித்தம் ஆடுமயிலே, அந்த பாட்டில் ஒரு வரி வரும், முருகன் அருள் கூட்டி வைப்பாய் ஆடுமயிலே. அப்ப முருகன் அப்படின்ற அந்த பெரும் தெய்வம், அழகு தெய்வம், தமிழ் கடவுளோடு கூட்டி வைப்பதற்கும் நமக்கு ஒரு மேலான சக்தி தேவைப்படுகிறது. சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் முருகனுடைய அந்த திருவுருவச் சிலையிலேயே சென்று ஜோதியாக கலந்தவர். ஆனால் அவர் உண்மையில் யார் என்றால், முதலில் மீனாட்சி அம்மனை வணங்கும் பக்தர். இன்னைக்கு கூட சிதம்பரம் சுவாமிகள் அவர்களுடைய அந்த சமாதி இருக்கும். நம்ம திருப்போரூர் முருகன் திருக்கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பயணித்தால் சிதம்பர சுவாமிகளுடைய அந்த திருவுருவ படம் பார்த்தாலும் ஒரு பக்கம் மீனாட்சியினுடைய திருவுருவ இது இருக்கும், இன்னொரு பக்கம் முருகனுடைய திருவுருவம் இருக்கும். எதுக்கு மீனாட்சி ஒரு பக்கம்? இவர் ஒரு முருக பக்தர் தானே, எதுக்கு இந்த பக்கம் மீனாட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் அவர் மீனாட்சியை வணங்கும் ஒரு சக்தி உபாசகர். அவர் அந்த மீனாட்சியை வணங்க 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 அவளுடைய அருள் கிடைத்தது. அவள் என்ன பண்ணுறா, நீ போ நேராக திருப்போரூருக்கு போ, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு முருகனுடைய அருளை கூட்டி வைக்கிறாள். அந்த முருகனுடைய கருணையினால், பெரும் கருணையினால் இன்று திருப்போரூர் முருகன் போனாலே விஷயம் தெரிந்தவர்கள் அந்த ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளையும் தரிசனம் செய்துவிட்டு வருகிறார்கள். இப்படி அம்பிகையை வழிபட்டோம் என்றால் அப்படியே அந்த முருகன் அருள் என்பது கிடைக்கும். அப்ப ஆடி மாதம் முழுக்க அம்பிகைனா அதனுடைய பயன் ஆனந்தம் என்ன, முருகனாகத்தானே இருக்கும். அதிலும் பாருங்க, கார்த்திகை கிருத்திகைன்ற நட்சத்திரமே முருகனுக்கு ரொம்ப விசேஷம். முருகன் பிறந்தான்னு சொல்லக்கூடாது, என்னைக்கோ இருக்கிற சக்தி தான் முருகன். உதித்தான் அப்படிதான் சொல்லணும். அப்படின்னா என்ன, இப்போ இரவு வேளைன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனே இல்லை, நாளைக்கு தான் சூரியன் பிறப்பான் நான் சொல்லுவோம், கிடையாது.
சூரியன் எங்கேயோ இருப்பாரே, அமெரிக்கா போன்ற நாடுகளில், நமக்கு இரவுனாலும் அங்கே பகல் தானே. அப்போ எப்போவுமே இருக்கிற சூரியன் என்னுடைய கண்ணுக்கு காலை வேளையில் தான் புலப்படுவான் என்றால் சூரியன் உதிப்பான்னு சொல்லுவோம். அப்படித்தான் முருகனையும் அந்த கச்சியப்பருன்றவர் கந்தபுராணத்தில் உதித்தான்ற வார்த்தையில் சொல்கிறார். அப்படி முருகன் உதித்தது விசாகமாக இருந்தாலும் அந்த விசாகத்தை காட்டிலும் முருகனை 6 நட்சத்திர பெண்களாக ஜொலிப்பவர்கள், 6 அந்த முருகனை ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்த்த கார்த்திகை பெண்களை ஏற்றம் கொடுக்கும் விதமாகத்தான் கிருத்திகை அப்படின்றது எல்லா முருகன் ஆலயங்களிலும் சிறப்பாக மாதந்தோறும் கொண்டாடப்படும். ஏன்னா வீதி உலாவிற்கு வருவார் மாதந்தோறும் கிருத்திகையில். அதுலேயும் ஆடி கிருத்திகை அப்படின்றது மிக மிக விசேஷமானது. அந்த 6 பெண்களும் முருகனை வளர்த்ததால் சிவபெருமானால் 6 நட்சத்திரமாக வானத்தில் ஜொலிப்பவர்கள். அந்த கிருத்திகை என்பது அந்த முருகனை வளர்த்த அறுவரை போற்றும் விதமாக இருக்கும். இந்த ஆடி கிருத்திகைக்கு நாங்கள் என்ன இருக்கணும், என்ன செய்யணும்? பக்தர்களுக்கு தெரிந்தது, காலையில் எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து உங்கள் இல்லத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ படமோ திருவுருவச் சிலையோ அதற்கு நல்லா பூக்களை போட்டு உங்களால் முடிந்த நிவேதனம். இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா அழகு என்ன தெரியுமா, நம்முடைய தர்மத்தில் கம்பல்ஷனே கிடையாது. முடியுதா சரி, முடியலையா சர்க்கரையை கொஞ்சம் நிவேதனமாக வச்சா கூட போதும், அவ்வளவுதான். ஆனால் அதில் இருக்கிறது என்ன, உண்மையான அன்பு, உண்மையான பக்தி. இன்னும் பார்த்தீங்கன்னா இலங்கை போன்ற நாடுகள், மலேசியா போன்ற நாடுகள்லாம் அப்படி பூக்காவடி பன்னீர் காவடியை எடுத்து இந்த ஆடி கிருத்திகை போது கொண்டாட்டமாக இருக்கும். இந்த ஆடி கிருத்திகை அன்று கண்டிப்பாக மாலை வேளையில் முருகனுடைய திருக்கோயிலுக்கு செல்லலாம், தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 30 ஜூலை என்பது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. முருகன்னாலே கிருத்திகை விசேஷம், செவ்வாய் கூடுதல் விசேஷம். அதனால் திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் செவ்வாய் தோஷத்தால் அது தடைப்பட்டு இருந்தால் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். இன்னொரு விஷயம், நமக்கு பிடிப்புன்னு இருக்கும் இல்லையா, விருப்பம், அதிலிருந்து குறையணும். டிட்டாச்மெண்ட்டுன்றது தானே உண்மையான பக்தி. அதனால் ஆடி கிருத்திகை அன்று எதுவும் சாப்பிடாமல் நாம் விரதம் இருக்கணும். இல்லைங்க கொஞ்சம் வயோதிகம், உடல்நிலை சரியில்லை, ஒரு நாளைக்காவது உப்பு போடாமல் சாப்பிட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடி கிருத்திகை. உப்பு, அதாவது நாக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு பிரதான முக்கியத்துவம், ருசிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள். இப்போ அதுவும் குறிப்பாக இப்போ பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உணவகம். அப்படி நாக்கிற்கு அடிமையாகி இருக்கின்றோம். ஒரு சமயத்தில் வாழ்வதற்காக உணவுனா இப்போ உணவிற்காகவே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கும் அடுத்த தலைமுறை இருக்கும் பொழுது உப்பில்லா பண்டத்தையும் சாப்பிட்டு நான் ஒரு வைராகியத்தோடு விரதம் இருப்பேன். நான் எதையாவது கொஞ்சமாவது இழந்து தியாகம் செய்தால் தானே நான் வேண்டியது கிடைக்கும். அதனால் உப்பில்லாமல் விரதம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆடி கிருத்திகை அன்று. அப்படியெல்லாம் நாம் இருந்தோம். ஒரு நாள் முழுக்க உப்பு போடாமல் அல்லது சாப்பிடாமல், ரெண்டுமே கடினம்ங்க, கஷ்டம். ஒரு நாள் பேசாமல் இருக்கும் மௌன விரதமும் அவ்வளவு சிறந்தது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வருடத்தில் வரும் ஆடி கிருத்திகை அன்று செய்யுங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். அப்போ அந்த முருகான்ற நாமங்களை சொல்லிகிட்டே இருக்கணுமா. அதனால தான் நாமங்கள்னு போட்டாங்க. காலையில் எழுந்தோடனே முருகா முருகா, நான் தான் முருகனை அழைச்சிட்டேனேன்னு கிடையாது. நாள் முழுக்க முருகா முருகா, இல்லை கந்தர் சஷ்டி கவசம், சண்முக கவசம் அல்லது ஸ்கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, அலங்காரம், திருப்புகழ், திருமுருகாற்று படை, இப்படி முருகனுடைய பாமாலைகள்னு நிறைய இருக்குது. அதை வாய் விட்டு பாடணும். ஒரு பழமொழி கூட இருந்த, வாய் விட்டு அழற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அப்படி வாய் விட்டு கதறி நாம் முருகனிடம் பாடி திருப்புகழையோ ஏதாவது ஒரு கவசத்தையோ பாடி ஏதோ ஒரு வகையான ஒரு விரதத்தை மேற்கொண்டோம் என்றால் ஆடி கிருத்திகை அன்று நாம் முருகப்பெருமானுடைய திருவடியில் வைக்கும் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.